பிரியங்கா கிட்ட வந்து என்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னா வந்து இது வரைக்கும் பிரியங்கா கிட்ட வந்து நான் ஓப்பனாக நான் சொன்னதே கிடையாது. நான் வந்து ஒரு 100% ஒருத்தவங்க நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா பிரியங்கா தான். அது வந்து இவனை எனக்கு விவாதத்தினமாக ஏற்றுக்கொண்டு இவனுக்கு கீழ்ப்படிந்து பணிகளை செய்து இவனுக்கு இணையாக இருப்பேன். யாரோ யாரவளோ உன்னை தாண்டி சென்றவளோ ஏதோ தேவதையோ எதிர்கால காதலியோ ஆராதனையில் கர்த்தர் நீர் வந்து உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் உறுதிப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளை சேர்வதற்கா இந்த நாடகம் இந்த நாடகம் அடற்காட்டில் விழுந்திடும் துளிகளாய் அவன் ஏட்டிலே இலக்கண பிழைகளா நீயும் நானும் பரிசுத்த வேதாகமத்தை ஒருவருக்கொருவர் மாற்றிக் கொள்கிறார்கள். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ண இடம் வந்து காலேஜ் தான். அமெரிக்கன் காலேஜில் 2 பேரும் MSW ஒன்றா தான் படித்தோம். நாங்கள் படித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாள் பழகினதுக்கப்புறம் 2 பேருக்குமே பிடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து லவ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அஃபிஷியலாக வந்து ப்ரொசீட் பண்ணி இதை வந்து நாங்கள் மேரேஜ் வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஒன்னேன்னா வந்து சரின்னு சொல்ல கொஞ்சம் வந்து ஓவர் பில்டப் தான். ஒன்னே வந்துட்டு யோசிச்சுட்டு சொல்கிறோம் அப்படி இப்படின்றாங்க. சரி நானும் வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், எதுவுமே சொல்ல. அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் அவங்களே வந்துட்டு இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, முன்னாடி எனக்கு இருந்தது சொல்லணும்னு இருந்துச்சு, ஆனால் வந்துட்டு சொல்லலை. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக 100% தோணுனதுக்கப்புறம் சொல்லலான்றதுக்கப்புறம் அப்புறமா சொன்னாங்க. அதுக்கப்புறமா அப்படியே வந்துட்டு கண்டினியூ ஆகிடுச்சு. இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சோம். சாம் ஜபராஜாக்கு நான் பிரியங்காவைக்கு உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி இப்போ எனக்கு வந்து ஃபாதர் வந்து கிடையாது, அம்மா மட்டும்தான். ஸோ வந்து அந்த ப்ரொடெக்ஷன் வந்து நான் ரொம்ப வந்து எதிர்பார்ப்பேன். ஸோ வந்து நிறைய டைமில் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் கூட இவங்ககிட்ட அந்த ப்ரொடெக்ஷன் வந்து எனக்கு நிறையவே கிடச்சிருக்கு. அதை பார்க்குறப்போ சரி ஓகே ஒரு நல்ல பார்ட்னர் நம்ம கூட இருக்காங்க, நல்லா பார்த்துக்குவாங்கன்ற கான்ஃபிடென்ஸ் வந்து அப்போ நிறையவே வரும். உன்னை நேசிக்குவோம், ஆதரிக்கும், வாக்குப்படுத்தணும். I'm falling in love. பிரியங்கா வந்து சாமுக்கு ஏற்ற பர்ஃபெக்ட் மேட்ச்னு தான் சொல்லணும். ஜாடிக்கு ஏற்ற மூடின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. நான் வந்து இப்போ எனக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது, மற்ற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் மற்றவங்களாம் அந்தளவுக்கு நான் ட்ரெஸ் பண்ணதில்லை. மற்றபடி பிரியங்கா மட்டும் நான் 100% ட்ரெஸ் பண்ணனால வந்து எனக்கு நல்லதே எனக்கு நினைப்பா.
எல்லா கல்யாணத்தையும் நாங்கள் சேர்ந்து தான் சுற்றினோம். எல்லா கல்யாணத்துலையுமே நாங்கள் சேர்ந்து தான் ரிலேஷன்கள் எல்லாத்தையும் சேர்ந்து தான் தெரியும். இந்த ஒரு கல்யாணத்துலனா தனியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவனுக்கு கல்யாணம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அம்மாவுக்கு அரவிந்த் மீன்ஸ் என் பிரதர். ஸோ வந்து எல்லாரையும் வந்துட்டு ஈக்குவலாக பார்ப்பாங்க. ஸோ அந்த வந்து அந்த கேரிங் அண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுதான் ப்ரோ பசங்க, இதுதான் ப்ரோ. ஆனால் நான் வந்து ஒன்றே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், கண்டிப்பாக 2 பேர் வீட்டு சைடு இருந்தோம். இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி எல்லா 2 பேர் வீட்டு சைடும் ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் இது வந்து பண்ணுன்றதா நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். I'm falling in love again. I'm falling in love again. I'm falling in love. பிரியங்கா சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இன்னும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பர்சனாக 2 பேருமே மாற போகிறோம். நான் வந்து பிரியங்காவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்டாக இருக்கணும், பிரியங்கா வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒய்ஃபாக இருக்கணும். I'm out of words, but I'll still try to show you how you're a perfect அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஃப்ளூவாக போனால் இவர் எல்இடியில் போட போகிறாரு, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு நம்ப மாட்டேன். போட மாட்டார்.